எனக்கு வந்து என்னோட பெரிய ட்ரீம் வந்து நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான். அது குவாலிஃபிகேஷன் நம்ம டிகிரி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒர்க் பண்ண போகிறோம். இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃபீலிங். இது ஐஎல்ஸ் கிளாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அங்கேயே ஒரு கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணேன். ரியலி தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். எனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லாங் டேர்ம் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கலாம். நம்ம ஷார்ட் டேர்ம் கோலாக இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே சவுதிக்கு வந்த காரணமே. அப்ராடில் போய் ஒர்க் பண்ணால் தான் நம்ம லைஃப் செட்டில்மெண்ட் ஆகும் அப்படிங்கிற இன்டென்ஷன் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சசிஸ் டைரி. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் யர் சப்போர்ட். எனக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது அண்ட் நான் கொடுக்குற ரிப்ளைஸ்க்கும் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக்லாம் கொடுக்குறீங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் வி ஆர் ஆல்மோஸ்ட் நியரிங் 2000 சப்ஸ்கிரைபர்ஸ். அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஆஸ் எ யூடியூபராக. ஸோ ரியலி தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் இந்த வீடியோ எதை பற்றி அப்படி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த நர்சிங். நான் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சி இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கேன். சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வீடியோட பிகினிங்கில் சொன்ன மாதிரி இது வந்து நர்சிங் ரிலேட்டடான டாபிக் கிடையாது. இது வந்து என்னை பற்றின வீடியோ. நான் வந்து ஏன் வந்து என்னோடய ஜேர்னி வந்து நான் சவுதிக்கு ஸ்டார்ட் ஆச்சு, நான் சவுதி வரதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இது வந்து பர்சனலான விஷயத்த சில பேர் கேட்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காகவும் இருக்கலாம். என்னடா இதெல்லாம் பற்றி இவங்க சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு. அண்ட் சில பேருக்கு நான் சொல்கிற இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு மோட்டிவாக எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு இன்ஸ்டிக்ட் வந்து உங்களுக்கு வந்து அக்செப்டபுளாக இருக்கும், பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், ஒரு மோட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கு நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னை பற்றி அப்படி சொல்லணும்னா எல்லாருக்குமே இருக்கிற மாதிரியான ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து என்னோடய பெரிய ட்ரீம் வந்து நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான். அதுவும் இல்லாமல் ஒரு கைனகாலஜிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய பெரிய எய்மாக இருந்துச்சு. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நம்மளுக்கு எல்லாருக்குமே காமனாக இருக்கிற ஆம்பிஷன் தானே, இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நம்ம சின்ன வயசில் நிறைய கனவுகள் காண்டிருப்போம். அதே மாதிரி எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து டாக்டர் தான் ஆகணும், எனக்கு ஒரு செகண்ட் ஆப்ஷனே கிடையாமல் கண்டிப்பாக டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து சின்ன வயசுலலாம் வந்து யார் கேட்டாலும் அதான் சொல்லுவேன், நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு. கொஞ்சம் சில காரணங்கள் அண்ட் மார்க்ஸ் வந்து அப் டு த லெவல் டாக்டர் படிக்கிற அளவுக்கு மார்க்லாம் நம்ம எடுக்கல. என்னதான் நம்மளுக்கு வந்து பெரிய ஆம்பிஷன் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே கூட மார்க்கும் அது கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நம்மளும் மார்க் அதுவும் எடுக்கல. ஸோ அதனால் ஃபேமிலியை நம்ம பேரண்ட்ஸை வந்து ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ண முடியாது. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் சேர்த்து விடணும் அப்படின்னா எவ்வளோ லேக்ஸ் டுகெதர் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படியே இருந்துமே வந்து சம்டைம்ஸ் நாங்களும் இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணியிருக்கோம் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது. பிகாஸ் என்னோட பெரிய ஆசை வந்து நான் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது எங்கள் மம்மி டேடிக்கு நல்லா தெரியும். அப்படிங்கிறதுனால டாக்டர் ஆக முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. பிகாஸ் எனக்கு மேக்ஸுங்கிறது ஒரு பெரிய ஹெடேக்கான விஷயம். கண்டிப்பாக அந்த என்னோட 10th 11th 12th எல்லாம் மேக்ஸ் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். ரியலி எனக்கு மேக்ஸ் வந்து அது எனக்கு வரவே வராதுங்க. உண்மையாக சொல்ல போனால் அது ரொம்ப ஹெடேக் மாதிரி. அதுக்காக தான் மெயின் ரீசன் நான் இன்ஜினியரிங் எடுக்காதது காரணமே. அதுக்கப்புறம் வந்து எங்கள் மம்மி கூட ஒரு ஐடியா சொன்னாங்க, நீங்கள் வந்து எஜுகேஷன் லைனில் போயிரு, நீ வந்து காலேஜ் லெக்சரர் ஆகு, எம்ஃபில் பிஹெச்டிலாம் முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்களே. 12th முடிச்சதுக்கப்புறம் அது படி இது படி அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய அட்வைசஸ் நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சீனியர்ஸ் எல்லாருமே கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆச்சு, நம்ம டாக்டர் ஆக முடியல, அடுத்து என்ன பண்ண போகிறோம். ஏன்னா பிகாஸ் செகண்ட் தாட்டே இல்லாமல் நான் வந்து டாக்டர் தான் ஆவேன் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஸ்டெபனாக இருந்துட்டேன். அண்ட் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு சடனாக டிசிஷன் எடுக்கவே முடியாத சுச்சுவேஷனாக இருந்துச்சு. அண்ட் வீட்டில் சில பேர் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணு அப்படின்னாங்க, சில பேர் டென்டல் பிடிஎஸ் படிக்க சொன்னாங்க. நர்சிங்கும் ஆப்ஷனில் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பிகாஸ் நர்சிங் படிச்சிங்கன்னா எப்பயுமே வந்து அது வேலிட் இருக்கும், எங்கே போனாலும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸஸ் சொன்னாங்க. அண்ட் அட் லாஸ்ட் ஒரு டிசிஷன் எடுத்தேன், கண்டிப்பாக வந்து நம்ம டாக்டர் தான் ஆக முடியல, பட் வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனில் தான் கண்டிப்பாக நம்மளோட லைஃப் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி நர்சிங் படிக்கலாம். டாக்டருக்கு அடுத்த ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் தான். அதனால் நர்சிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி என்னோடய 4 years ஆஃப் பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் காலேஜ் படிக்கும் போதே வந்து எனக்கு ஒரு பெரிய ஆசை வந்து எப்படின்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான். எல்லாருக்குமே இருக்கிற மாதிரியான காமன் ஆசை தான் அது. பிகாஸ் நான் காலேஜ் படிக்கும் போது கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அடிக்கடி இதை தான் சொல்லிட்டு இருப்பேன், கண்டிப்பாக நம்ம எல்லாமே வந்து டிகிரி முடிச்சுட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கண்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரீக்வெண்ட் டாக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி கேதர் ஆகி இதை பற்றி பேசிகிட்டே இருப்போம். பிகாஸ் நாங்கள் ஹாஸ்டலில் தானே ஸ்டே பண்ணி படிப்போம். நர்சிங் காலேஜில் எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக ஹாஸ்டல் மேக்ஸிமம் 90% வந்து ஹாஸ்டல்லேருந்து படிக்கிறவங்க தான் அதிகம். ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதை பற்றி நாங்கள் பயங்கர குரூப் டிஸ்கஷன்லாம் பண்ணுவோம். அண்ட் அப்படியே காலேஜும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட
ஒர்க்கிங் ஜாப் அப்படிங்கிறது அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்போ தான் நம்மளோட ஃப்ரெஷர், நம்மளோட குவாலிஃபிகேஷன், நம்ம டிகிரி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒர்க் பண்ண போகிறோம். இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இது. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இனிஷியலாக கண்டிப்பாக பயமாக இருக்கும். பிகாஸ் நம்ம தியரட்டிக்கலாக ஒன்று படிச்சிருப்போம், ப்ராக்டிக்கலாக நம்ம போய் எப்படி அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பயமாக தான் இருந்துச்சு. நான் போய் ஜாயின் பண்ணது இட்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அதை வந்து காலேஜ்லேயே எங்கள் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி அங்கே எனக்கு ஜாப் கிடச்சிது. ஸோ அப்படியே அங்கே ஒரு 1 இயர் அப்படி போயிட்டே இருந்தது. அண்ட் என்ன தான் வந்து என்னோட மோட்டிவ் வந்து ஃபஸ்ட்டு டாக்டர் ஆகணும்னு நினச்சது, அதுதான் ஆக முடியல. அடுத்து கண்டிப்பாக நம்ம எங்கேயாவது ஒரு போய் அப்ராடில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது அது டேம் ஷுவராக என்னோட மைண்டில் ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். கண்டிப்பாக இங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. என்னோட சிஸ்டரும் வந்து ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணிருக்காங்க, நர்ஸாக இருக்காங்க அவங்களும். அண்ட் அவங்களுமே வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஒரு 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் என்னோட இந்த லைஃப் டைம் ட்ரீம்க்கு வந்து என்னோட மம்மியும் சரி டேடியும் சரி எப்பயுமே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்ஸ்டக்கலாக இருந்ததே கிடையாது. என்னோட ஆசை எதுவோ அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மேக்ஸிமம் எய்மாக இருந்துச்சு. அண்ட் எப்பயுமே இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னதே கிடையாது. எனக்கு சில பேர் தெரியும், கண்டிப்பாக சில வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க வந்து நம்ம பொண்ணோ பையனோ வெளியூரில் போய் அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பயம் இருக்கும். அண்ட் ஈவன் எங்கள் அம்மாவுக்கும் சரி எங்கள் டேடிக்கும் சரி பயமாக தான் இருக்கும். பிகாஸ் ஐ எம் அ வெரி பேம்பர்ட் சைல்டு. நான் வந்து டு பி ஃப்ராங்க், நான் இது வந்து ஒரு பெரிய பந்தாயில் பில்டப் அப்படிக்காகலாம் சொல்லலை, என்னோட ட்ரூ லைஃப் ஸ்டோரியை சொல்கிறேன். எங்கள் டேடி வந்து என்னை எங்கேயுமே தனியாக அனுப்ப மாட்டாங்க. யூஸ்வலி பொண்ணுங்க அப்படின்னா டேடி கூட கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு ஆசையில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அது மாதிரி தான் நான் எங்கேயுமே தனியாக போனது கிடையாது. ஈவன் பக்கத்தில் கடைக்கு போகணும் அப்படின்னா கூட டேடி கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அப்படி தான் என்னோடய காலேஜ் வரைக்கும் ஃபுல்லாகவே அப்படி தான் முடிஞ்சது. எங்கேயுமே தனியாக போயிருக்கேன் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தா என் லைஃப்பில் ஒன்றுமே எங்கேயுமே தனியாக போனதே இல்லை. ஐ எம் அ வெரி ஃபேமிலி ஓரியன்ட் கேர்ள் அப்படிங்கிறதுனால எனக்கும் அது கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. எனக்கு தனியாக போகிறதுங்கிறது பிடிக்கவே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து என்னோடய ஒர்க் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஓகே ஒரு 1 இயர்ஸ் 1.5 இயர் முடிஞ்சிருச்சு, நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி IELTS கிளாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அங்கேயே ஒரு கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணேன். கிளாஸஸ் போச்சு. தென் ஆஃப்டர் ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி எக்ஸாமும் நான் அட்டன் பண்ணேன். அப்போ வந்து என்னால் 6 தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது IELTSல. ஸோ அப்போ கூட வந்து எனக்கு ட்ராப் அவுட் பண்ணிடலாம் அப்படின்லாம் தோணவே இல்லை. கண்டிப்பாக இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. வீட்லேயும் வந்து பயங்கர மோட்டிவேட் பண்ணாங்க. ஓகே நீ ட்ரை பண்ணு, காசு ஆனால் பரவாயில்ல, உன்னோட ஆசை என்னவோ அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். அண்ட் நம்மளோட ஆசையும் வந்து அது வந்து ரொம்ப நேர்மையான ஆசையாக இருந்ததுனால வீட்லேயும் யாருமே ஒன்றும் சொல்லவும் இல்லை. அண்ட் ரொம்பவும் ஹெல்ப் பண்ணாங்க. அகைன் நான் திருப்பியும் வந்து IELTS எக்ஸாம் எழுதினேன், திருப்பியும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்போ 6.5 ஸ்கோர் பண்ணேன். 6.5 ஸ்கோர் பண்ணதுக்கப்புறம் நான் மேபி அயர்லாண்டெலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. பட் அப்போ வந்து நான் வந்து அயர்லாண்ட்லாம் போக மாட்டேன்பா, போனால் வந்து ஆஸ்திரேலியா இல்லை லண்டன் கனடா அப்படி தான் போகணும் அப்படின்னு நினச்சி அந்த அயர்லாண்ட் சான்ஸ் எல்லாம் நான் விட்டுட்டேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே போயிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணலாம், அகைன் எழுதலாம், அகைன் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நம்ம வந்து பாஸ் ஆகும் அப்படின்றது ஒரு மேண்டேட்டரியான விஷயம் கிடையாது. நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம அதை ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இது வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒரு காமனான ஒரு அட்வைஸ் தான். ஸோ அகைன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு அகைன் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வீட்டில் ஆஸ் யூஷுவல் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத தாட்டில் அந்த ஒர்க்கும் சைட் பை சைட் போயிட்டு இருந்தது. அண்ட் அட் லாஸ்ட் ஐ காட் மேரிட். அதுக்கப்புறமும் கூட என்னோட ஆசைகள் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியும், அப்ராடில் போய் ஒர்க் பண்ணுங்கிறது அவருக்கும் தெரியும். ஆனால் அவருமே வந்து மீன்வைல் அதுக்கான அப்ஜெக்ஷன் சொன்னதே கிடையாது. உனக்கு வந்து எது கரெக்டான விஷயம் படுதோ, உன்னோட லைஃப் டைம் எய்ம் அதுதான், உன்னோட கோல் அதுதான், உனக்கு ஆசை அதுதான் அப்படின்னா அந்த விஷயம் கரெக்டாக இருக்கும் உனக்கு தோணுச்சுன்னா நீ வந்து நான் உனக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக தான் இருப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரே தவிர எப்பயுமே இல்லை நீ போகக்கூடாது அப்படின்னு சொன்னதே கிடையாது. அண்ட் மோரோவர் வந்து எங்கள் மம்மி டேடி எப்படி எனக்கு வந்து இது வரைக்கும் அப்ஜெக்ஷன் சொன்னதே இல்லையோ அதே மாதிரி தான் என்னோட இன்லாஸும் என்னோட மாமியாரும் சரி மாமனாரும் சரி இது வரைக்கும் அதுக்கு நோ சொன்னதே கிடையாது. ஸோ ரியலி தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். எனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னால் தான் அவங்க ஹாப்பி ஆவாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லலை, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக எப்பயுமே தேங்க்ஸ்ன்னு சொன்னதில்லை. தேங்க்யூமா நீங்கள் வந்து எனக்கு இது கொடுத்தீங்க, தேங்க்யூ டாடி அப்படி சொன்னதில்லை. அண்ட் என்னோட அத்தை மாமா அவங்களுக்கும் வந்து ஸ்பெசிஃபிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம தேங்க்யூ அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து நம்ம சொல்கிறது இல்லை. இட்ஸ் நாட் நெசசரி அப்படின்னு நினச்சிக்கிறோம். அண்ட் அவங்களும் அதெல்லாம் எதிர்பார்த்து தான் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம லைஃப்பில் க்ரோ ஆகணும்னு சொல்லி தான் அவங்க நம்மளோட சாய்ஸ் வந்து ரைட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அது ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக நான் எடுத்துக்கிறேன். அண்ட் பிக்கஸ்ட் தேங்க்ஸ் டு மை ஹஸ்பண்ட் ஆல்சோ. பிகாஸ் அவங்க வந்து எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டாக தான் இருந்திருக்காங்க, எல்லா விஷயத்துலையுமே ஒரு பேக் போன் மாதிரி ஒரு பில்லராக இருந்திருக்காங்க. ஸோ ரியலி தேங்க்ஸ் டு சரு ஆல்சோ. அண்ட் அதுக்கப்புறம் மேரேஜும் ஆச்சு. அதுக்கப்புறம் சஷ்வந்த் என்னோட பையனும் பிறந்துட்டான். அதுக்கப்புறம் யோசிச்சுட்டே இருந்தோம் என்ன பண்ணலாம், இப்படி போயிட்டே இருக்குது, ஏஜ் வேறு போகுது, இயர்ஸ் பாஸ் ஆன் ஆகுது, நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து அப்படின்னு யோசிச்சே இருக்கும்போது ஓகே 6 months மெட்டர்னல் லீவ் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். ஆஸ் அ மதராக வந்து நம்மளோட கெரியரை கண்டினியூ பண்ணணுமா இல்லை வந்து நம்மளோட
குழந்தைய பார்க்கணுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். அது வந்து நான் வந்து அம்மாவாக இருக்கும் போது தான் எனக்கு தோணுச்சு, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஏன்னா 6 months பேபி விட்டுட்டு போகவும் கஷ்டமாக இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம கேரியர் என்ன ஆக போகுது, இப்படியே நம்ம வீட்டில் இருந்துட்டோம், நம்ம வந்து ரிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைக்காக ஒரு 2-3 years அப்படியே லேக் ஆயிரும். அண்ட் நம்மளுக்கு அப்ராட் போகிற ஆப்பர்ச்சுனிட்டியும் கண்டிப்பாக வந்து கிடைக்காம போயிடும். பிகாஸ் ரொம்ப கேப் இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் அகைன் அந்த கேப்பை வந்து நம்ம ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்கு இங்கே ஒரு 3-4 years ஒர்க் பண்ணணும். அதெல்லாம் வச்சு ஒரு பயங்கர கன்ஃபியூஷனில் இருந்துச்சு, என்ன பண்ணுறது, நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கிறது அப்படின்னு. அப்பயும் கூட வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக தான் சொன்னாங்க, நீ வந்து கண்டிப்பாக வேலைக்கு போ, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி. அப்பயுமே அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அகைன் 6 months மெட்டர்னல் லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய ஜாப் நான் கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் யோசிச்சிட்டே இருந்தேன், என்ன பண்ணலாம், என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அகைன் IELTS ஜாயின் பண்ணலாமா, இல்லை சில பேர் சொன்னாங்க IELTS நீங்கள் 2 வாட்டி எழுதிருக்கீங்க, ஸோ OET நீங்கள் ஒன்ஸ்லேயே கிளியர் பண்ணிடலாம், அந்தளவுக்கு கஷ்டம் இருக்காது அப்படின்னு சொல்லி வேரியஸ் அட்வைசஸ் எல்லாரும் சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்து அப்படிங்கிறது எனக்கே புரியாமலே இருந்துச்சு. ஆனால் அப்போல்லாம் வரைக்கும் எனக்கு ஒரு வாட்டி கூட நம்ம வந்து சவுதி போவோம், ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ஒரு வாட்டி கூட வந்ததே இல்லை, டு பி ஃப்ரேங்க். பிகாஸ் எங்கள் டேடிக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது ஏன்னே தெரியல. நீ எங்கே வேணால் ட்ரை பண்ணு, ஆனால் அந்த சவுதி, துபாய் இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரிலேயே வேணவே வேணாம் அப்படிங்கிறது தான் அவளோட ஃபர்ஸ்ட், அது ஒன்று தான் ஒரு ரெக்வஸ்ட்டாக சொன்னாரே தவிர நீ போவே கூடாது அப்படின்னு சொன்னதே இல்லை. அவருக்கு என்னமோ இதெல்லாம் பிடிக்காது, அது ஏன் அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியல. அண்ட் அதனால் நான் அதை யோசிச்சதும் இல்லை, சவுதியில் போய் ஒர்க் பண்ணணும் ஆர் எனி UAEயில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து திங்க் பண்ணதே கிடையாது. தென் நான் வீட்டில் கேட்டு பார்த்தேன், சவுதியில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நான் ட்ரை பண்ணுறேன், அங்கே வந்து சேஃபாக தான் இருக்கும், சவுதி வந்து சேஃபஸ்ட் கண்ட்ரி தான் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கன்வின்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓகே ட்ரை பண்ணி பாரு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லி எங்கள் டேடி வந்து ஒரு ஆஃப் மைண்டடாக தான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படி டிஸ்கஷன்லேயே போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஏஜென்சி வந்து கிடச்சிது. அண்ட் அவங்களும் வந்து எனக்கு ஒரு 3-4 yearsஆகவே தெரியும். ஸோ அவங்களும் ஒரு ட்ரஸ்டடான பர்சனாக இருந்தாங்க. ஸோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் போக வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து பெட்டர் டு கோ வித் MOH அப்படின்னு தான் நான் நினச்சேன். வீட்லேயுமே அதான் சொன்னாங்க, ஓகே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரை பண்ணால் எப்பயுமே வந்து ஒரு சேஃபஸ்ட்டு அப்படிங்கிறது நம்மளோட பேரண்ட்ஸோட தாட்டாக இருந்தது. அண்ட் BSc முடிச்சிருக்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக MOH ஒரு MODயில் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ மீன்வைல் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் வந்து நான் ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணும் போதே வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன், நம்ம வந்து ஜாபை பேசாமல் குவிட் பண்ணிடலாம், நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம ஜாப் சர்ச் பண்ணால் தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்பர் கிளியர் கட் வே கிடைக்கும், நம்ம ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் இது வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்த அப்ராட் ஜாப் தேடுங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஓகே ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. பட் எனக்கு என்னமோ தோணுச்சு, நான் வந்து வீட்டில் இருந்து நான் வந்து ஜாப் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னு. பிகாஸ் இஃப் இன்கேஸ் எனக்கு வேலை கிடச்சிது அப்படின்னா நான் வந்து கொஞ்ச நாளாவது என்னோடய டைம் வந்து என்னோடய பையன் கூட ஸ்பெண்ட் பண்ணணும், அப்படி தான் என்னோடய மெயின் எய்மாக இருந்துச்சு. அதுக்காக தான் மெயினாக நான் வந்து குவிட் பண்ணதுக்கான ரீசனு. நம்ம ஊரில் ஒர்க் பண்ணும்போது எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து எவ்வளோ சேலரி வாங்கியிருப்போம் அப்படிங்கிறது. 20,000 to 22,000 அவ்வளோதான் சேலரி. அண்ட் ஹஸ்பண்டும் என் கூட அங்கேவே தான் ஹாஸ்பிட்டலில் வந்து நான் ஒர்க் பண்ண சேம் ஹாஸ்பிட்டல்லே தான் அவங்க எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே அவேராக இருப்பாங்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து எவ்வளோ சேலரி அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறது. பட் ஏதோ எங்களோட 2 பேரோட சேலரி வச்சுட்டு எங்களோட ஃபேமிலி அப்படியே ரன் பண்ணிகிட்டே இருந்தோம். அண்ட் நான் வந்து ஜாபை குவிட் பண்ணுறேன், நான் வந்து ப்ராப்பராக வந்து வீட்டில் இருந்து நான் ஜாப் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட இவங்க ஓகே தான் சொன்னாங்க. ஹஸ்பண்ட் வந்து இல்லை நீ வந்து வேலையை விட்டு நின்றுட்டா ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படிலாம் அவங்க சொல்லவே இல்லை. உனக்கு ஓகேனா நீ வந்து ரிசைன் பண்ணிவிட்டு நீ வந்து ஜாப் சர்ச் பண்ணு, ஸோ தட் கொஞ்ச நாள் நம்ம எங்கேயா ஜாப் கிடச்சி போயிடுவோம் அப்படின்னும் போது அந்த கொஞ்ச நாளாவது நான் என் கூட பையன் கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு மெயின் ரீசனாக இருந்தது. தவிர மற்றபடி வந்து நான் வந்து வீட்டில் சும்மா இருக்கணும், அப்படியே ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சி ஜாபை குவிட் பண்ணல. இதுதான் உண்மையான விஷயம். ஜாபெல்லாம் விட்டதுக்கப்புறம் தான் நான் இன்டர்வியூவே போய் அட்டன் பண்ணேன். அப்புறமா கூட நான் வீட்டில் இருந்த டைமில் கூட ஒரு வாட்டி கூட யாருமே வந்து நீ வீட்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யாருமே என்னை எதுவுமே சொன்னதே கிடையாது. எப்போல்லாம் எங்களுக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப டவுனாக இருந்திருக்கோ, எப்போல்லாம் மணி நீடடாக இருக்கோ, எங்கள் அம்மாவும் டேடியும் சரி அண்ட் எங்கள் அத்தை மாமாவும் சரி ரொம்ப டைமில் நிறைய வாட்டி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் வீட்டில் இருந்த அந்த 6 to 8 months வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருந்தது, எங்களால் மேனேஜ் பண்ண முடியாமல் சுச்சுவேஷன்ஸ் நிறைய வாட்டி இருந்ததே தவிர்த்து அப்போ கூட நான் ஒரு வாட்டி கூட ரெக்ரெட் பண்ணதில்லை. ஏன்னா அந்த ஃபுல் டைம் அந்த 6 to 8 months வந்து நான் ஃபுல் டைம் என் பையன் கூட இருந்ததில் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. நான் வந்து அந்த 6 monthsல அவனை வந்து வேலைக்கு விட்டுட்டு போகும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டு போனேன். மம்மி டேடி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனேன். அவங்க நல்லா பார்த்துப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சும் இருந்தாலும் ஒரு ஆஸ் அம்மாவாக வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல கண்டிப்பாக ஒரு குழந்தைய விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு. ஸோ இந்த 6 to 8 months அவங்க கூட இருந்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ டைம் எனக்கு ரொம்ப வந்து ஒரு கோல்டன் டைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தது 6 to 8 months. அண்ட் அப்போல்லாம் கூட எங்களுக்கு நிறைய காசு பிரச்சனைகள், மணி ஷார்ட்டேஜஸ்லாம் வந்திருக்கு. ஆனால் கூட எங்கள் லைஃப் வந்து
வந்து ஹாப்பியாக தான் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து ரியலி தேங்க் காட் தான் சொல்லணும். இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி முடிச்சாச்சு, செலக்டும் ஆயாச்சு. அதுக்கப்புறம் ப்ராசஸிங்கில் அடுத்தடுத்து டேட்டா ஃப்ளோ, ஹெச்ஆர்டி, அடுத்து ஒன்றுக்கு ஒன்று ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட என்ன முக்கியமாக என்ன தேவை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்கு முக்கியமான விஷயம் மணி தேவைப்படும் அப்படிங்கிறது. அண்ட் மணியும் சம்ஹவ் நாங்கள் கேதர் பண்ணோம். மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால அந்த ரெக்வயர்ட் மணி வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கேதர் பண்ணுவோம். ஸோ அந்த கஷ்டத்தை எனக்கும் தெரியும். எத்தனையோ பேர் இந்த மாதிரி அப்ராட் ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஜுவல்லை வந்து நம்ம பேங்க்கில் வைக்கிறது, இல்லை ஏதாவது லேண்ட் சேல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கடன் வாங்குறது, இல்லை லோன் போடுறது, இந்த மாதிரி மூலியமாக எப்படியாவது நம்ம மணியை கேதர் பண்ணி அந்த ஏஜென்சிக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற கஷ்டத்தை வந்து எனக்கும் தெரியும். ஸோ சம்ஹவ் நாங்கள் மணியெல்லாம் கேதர் பண்ணியாச்சு. அண்ட் எல்லா ப்ராசஸிங்கும் அடுத்தடுத்து முடிஞ்சுது. ஏஜென்சி வைஸ்லையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பிகாஸ் எனக்கு அப்போவே சொன்னாங்க MOH அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாலிடாக 6 months அவங்க டைம் எடுத்துப்பாங்க அப்படின்னு. நீங்கள் ப்ரைவேட் ஜாப் போகிறீங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஆல் டுகெதர் ப்ராசஸ் வந்து 2 to 3 months முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஓகே, என்ன பண்ணுறது, நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம், MOH தான் போகணும் அப்படின்னு. ஸோ அதுக்காக பரவாயில்ல, லேட்டானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் ஒரு 8 months ஜாப்லாம் விட்டு கரெக்டாக 8th month தான் நான் வந்து இங்கே சவுதிக்கு வந்ததே. எல்லா ப்ராசஸிங்கும் வந்து பக்காவாக முடிஞ்சிச்சு, பிரச்சனை இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் என்னோட அந்த டைம், ஃபேமிலி டைமும் இட் வாஸ் லைக் வெரி குட், நல்லபடியாக போச்சு. அப்போவும் வந்து நாங்கள் வெளியே போவோம், ஜாலியாக இருப்போம், நிறைய வீடியோஸ் மேக் பண்ணுவோம். எங்களுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது, சாஷ் வியூஸ் அப்படிங்கிறது. அந்த சேனலில் எங்களுக்கு அந்த மணியில் நாங்கள் என்ன சேவ் பண்ண முடியுமோ, அந்த அவரோட சேலரியில் நாங்கள் வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுமோ அந்த மணியெல்லாம் சேவ் பண்ணி, அண்ட் த்ரூ ஆல் த ஃபேமிலி சப்போர்ட் நாங்கள் வெளியே போகிறது, ஷூட் பண்ணுறது. அப்போ கூட வந்து காசு இல்லை அப்படிங்கிறதுனால வந்து நாங்கள் வந்து ரொம்ப உடஞ்சி போகாமல் நம்ம மேக்ஸிமம் நம்ம ஹாப்பி இருக்கிற அமௌண்ட்டில் எப்படி வந்து ஃபுல்லஸ்ட் டு த ஹாப்பி இருக்க முடியுமோ அப்படின்னு சொல்லி தான் எங்கள் லைஃப் அந்த 6 to 8 months போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அட்லாஸ்ட் எல்லா ப்ராசஸிங்கும் முடிஞ்சு நான் சவுதிக்கும் வந்தாச்சு. சவுதிக்கு வரதுங்கிறது என்னோட எய்ம் கண்டிப்பாக ஸ்டாப் ஆயிடாது. வேறு ஒரு கண்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணணும், லைக் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணணுங்கிறத என்னோட ஒரு லாங் டேர்ம் கோல். ஸோ லாங் டேர்ம் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கலாம். நம்ம வந்து ரொம்ப நாளாக இப்படியே அங்கே போனால் அங்கே தான் போவேன்னு சொல்லியே நினச்சே எனக்கு ரொம்ப நாள் அப்படியே போயிடுச்சு. ஸோ வந்து இப்படியே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு தோணுனதுக்கப்புறம் தான் ஓகே, நான் வந்து ஒரு அடுத்த ஸ்டெப், ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே சவுதிக்கு வந்த காரணமே. ஸோ என்னோட ட்ரீம் வந்து இங்கேவே வந்து முடிஞ்சிடாது, அண்ட் இங்கேவே இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட எய்ம் கிடையாது. அண்ட் சவுதியில் வந்து ஃபேமிலி செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இப்போவுமே இப்போ நான் மட்டும் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் த்ரூ ஃபேமிலி விசிட் விசா மூலியமாக என்னோட ஹஸ்பண்ட் இப்போ என் கூட இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நான் ஹாப்பி. பட் என்னோட பையனை எங்கே கூட்டிகிட்டு வரணும், எங்கள் மம்மி டாடி இல்லைன்னா என்னோட அத்தை மாமா கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ அதனால் வந்து என்னோட ஃபேமிலி செட்டில்மெண்ட்காக, டு பி ஃப்ராங்க், உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நான் அப்ராடில் போய் ஒர்க் பண்ண போகிறோங்கிறது வந்து ஒரு என்னோட பெரிய எய்ம். அதுக்கு வந்து உண்மையான விஷயம் வந்து டு ஏர்ன் மணி தான், உண்மையாக சொல்ல போனோம்னா. ஏன்னா லைஃபுக்கு கண்டிப்பாக மணி தேவை அப்படிங்கிறது நான் நிறைய வாட்டி என்னோடய லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். நம்ம லைஃபுக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் ஒரு லிமிட்டடான ஆசை தான் எனக்கு இருக்குது. ஸோ நம்மளோட ஃபேமிலி செட்டில் பண்ணணும். ஈவன் நம்ம கிட்ஸாக இருக்கட்டும், நம்ம பேரண்ட்ஸாக இருக்கட்டும், டு ஏர்ன் மணிக்காக தான் நான் வந்து அப்ராட் போகணும் அப்படின்னு நினச்சது வந்து எனக்கு வந்து நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு போயிடணும், இல்லை வந்து ரொம்ப மணி வேணும், கோடி கணக்கில் வேணும், லேக்ஸ் கணக்கில் வேணும், அப்படி ஏர்ன் பண்ணணும், பயங்கர வந்து சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கணும், ரொம்ப ரிச் பீப்புளாக இருக்கணும், அப்படின்ற இன்டென்ஷன் எனக்கு என்றைக்குமே கிடையாது. நம்ம லைஃபுக்கு நம்ம லீட் பண்ணுறதுக்கு என்ன அமௌண்ட் தேவையோ அவ்வளோ மணி இருந்தால் போதுங்க. நம்மளுக்கு ஒரு சிம்பிளான லைஃப் வந்து, பட் அந்த லைஃப் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும். பிகாஸ் நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளை வளர்த்துருக்காங்க. நிறைய கடன்கள், நிறைய கஷ்டங்கள்லாம் பட்டு தான் நம்மளை வளர்த்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம வந்து அதே கஷ்டத்தை நம்ம பசங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு மெயின் இன்டென்ஷன். அண்ட் அட் த சேம் டைம் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம பேரண்ட்ஸ் வளர்ந்துருக்காங்க. அவங்க வந்து இருக்கிற லைஃபாவது கொஞ்சம் நல்லபடியாக இருக்கணும், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்க நம்மளுக்காக ரொம்பவே ஓடிட்டாங்கன்றதுனால அவங்க லைஃப்பும் நம்ம வந்து கொஞ்சம் காம் அண்ட் ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ கொஞ்சம் அவங்களுக்கும் நம்ம லைஃப் டைம் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு மெயின் எய்மாக டு ஏர்ன் மணிக்காக, அதுக்காக தான் நான் சொன்னேன், டு ஏர்ன் மணிக்காக தான் நான் வந்து அப்ராட் போகணுன்னு ஆசைப்பட்டது. ரீசன் வந்து அதுக்காக தான். ஸோ இது வந்து என்னோடய ஷார்ட் டேர்ம் கோல் டு லிவ் இன் சவுதி. இங்கேயே வந்து என்னோடய ட்ரீமை நான் முடிச்சுக்க கூடாது அண்ட் முடிச்சிக்கவும் மாட்டேன். அது மாதிரி தான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்கள்ல, ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு சக்ஸஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு குட்டி குட்டி ஸ்டெப்பாக எடுத்து வைங்க டு ரீச் தட் சக்ஸஸ். அட் ஸ்ட்ரெச்சில் போக முடியல அப்படின்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட லைஃப்பை வந்து அந்த சக்ஸஸ் ரீச் பண்ணுறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் வே இருக்கோ, என்ன ரைட் வே இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. நீங்கள்
பண்ணுற விஷயம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நம்ம பண்ணுற விஷயம் வந்து யாருக்கும் வந்து ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து யாருக்குமே வந்து எந்த ஒரு நெகட்டிவ் வைப் கொடுக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அப்ராடில் போய் ஒர்க் பண்ணால் தான் நம்ம லைஃப் செட்டில்மெண்ட் ஆகும் அப்படிங்கிற இன்டென்ஷன் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நிறைய ஜாப் வந்து நம்ம ஊர்லேயே டு த நைஸ் சேலரியிலலாம் கிடைக்குது. அந்த மாதிரி ஜாப் உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. பட் எல்லாருக்குமே தெரியும் நர்சஸ்க்கு வந்து எவ்வளோ சேலரி கோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து எல்லாருமே வேறு கண்ட்ரிக்கு போய் ஒர்க் பண்ணணும், டு ஏர்ன் மணி அப்படிக்காக தான் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களே தவிர்த்து யாருமே நம்மளோட ஓன் கண்ட்ரி விட்டுட்டு போகணும் அப்படின்ற இன்டென்ஷன் யாருக்குமே கிடையாது. பிகாஸ் எல்லாருக்குமே அவங்க நேட்டிவ்ல இருக்கணும்னு தான் ரொம்ப ஆசை. நம்ம கெரியர் க்ரோத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னா டு லைஃப் செட்டில்மெண்ட் அதுக்காக தான். அண்ட் ஃபார் த பர்சனல் க்ரோத் ஆல்சோ. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தனியாக எங்கேயுமே போனது கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்ல. அண்ட் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் ஐ எம் வெரி பிரேவ் அண்ட் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் ஆல்சோ. என்னால் தனியாக பண்ண முடியுது. என்னோடய ஒர்க்ஸ் நான் வந்து தனியாக முடிச்சிருக்கேன். அதெல்லாம் நினச்சா வந்து செல்ஃபாக ஒரு ப்ரௌடாகவே இருக்குது. லாங்குவேஜ் தெரியாது, லாங்குவேஜ் பேரியர் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து எப்படி ஓவர் கம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எல்லாத்தையும் இப்போ நினச்சி பார்த்தா இட்ஸ் ஜஸ்ட் லைக் பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி. நம்ம வந்து தனியாக எங்கேயுமே போகாத ஒரு ஆள், எதுவுமே தனித்துவமாக பண்ணாத ஒரு ஆள். ஆனால் இப்போ என்னால் எல்லாமே இங்கே பண்ண முடியுது. இப்போ தைரியமாக இப்போ ஒரு ஃப்ளைட்டில் ஏறி போகிறது அப்படிங்கிறதே ஒரு வந்து தனியாக போகிறது அப்படிங்கிறது இப்போ பெரிய விஷயமா இருந்தது ஃபர்ஸ்ட் எல்லாம். அண்ட் இப்போது ஓகே நானும் வந்து அங்கேருந்து ஃப்ளைட்டில் வந்திருக்கேன், நானுமே இந்த விஷயங்கள்லாம் தனியாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நடக்கிற எல்லா விஷயமே வந்து ஏதாவது ஒரு லெசன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ நான் கற்றுக்கிட்ட லெசன் வந்து என்னென்னா, எப்படி கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம், எப்படி தனியாக பண்ணலாம், எப்படி பயப்படாமல் நம்மளோட ஒரு விஷயத்தை நம்ம டேக்கிள் பண்ணலாம். லாங்குவேஜ் தெரியல, சுத்தமாக தெரியாது அரபிங்கிறது. ஆனால் இங்கே அது தெரியாமல் நான் வந்து எவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும் போது எல்லாமே ஒரு நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா இன்ஸ்டன்ஸுமே வந்து ஒரு லேர்னிங் பாயிண்ட் தான். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி எல்லாமே வந்து பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ஹோப் பண்ணுங்கள். அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து வைக்கணும். ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது. பட் செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அதுதான் வந்து நம்மளோட மோட்டிவ், நம்மளோட எய்மை வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்பவுமே எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஸோ இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கு என் லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் இப்படி ஜஸ்ட் கண் முன்னாடி போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. இது பெரிய ஒரு இந்த ஃபிலாசபிக்கல் டாக் அப்படி மாதிரிலாம் கிடையாது. இதுலேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய லாங் டேர்ம் கோல்னு சொன்னேன்ல, அதை நான் வந்து கண்டிப்பாக எப்படியாவது அச்சீவ் பண்ணிடணும். அண்ட் அட் த சேம் டைம் என்னோடய ஃபேமிலியோடு நான் போய் செட்டில் ஆகணும். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப மெயினான விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்து ஹஸ்பண்ட், என்னோடய கிட், என்னோடய அம்மா, அப்பா, அத்தை, மாமா கூட எப்பவுமே சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த லாங் டேர்ம் லைஃப் கோலை வந்து நான் அச்சீவ் பண்ணி போயிட்டே இருக்கேன். அண்ட் இதுதான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சது. அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த நியூ நர்சஸ். நான் இப்போ சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு போரிங்காக இருக்கலாம், இது எதுக்கு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு. அண்ட் நான் சொன்ன விஷயங்கள் நிறைய பேரோட லைஃப்பில் நடந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கோரிலேட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி எங்கள் வீட்டிலும் நடந்துச்சு, நாங்களும் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தோணும். ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து என்னென்ன ரீசன்னால நீங்கள் வந்து சவுதி வந்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் ரிகார்டிங் த நர்சஸ். அண்ட் அது தவிர்த்து இல்லாமல் காமனான வீடியோஸும் இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. ஸோ சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டாட்டா, பாய், டேக் கேர்.